ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இந்திய தபால் துறை ஆமாங்க போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்த 12,256 காலி பணியிடங்கள் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது போஸ்ட் ஆஃபீஸுக்காக மட்டும் வந்த தனியான காலி பணியிடங்கள் கிடையாது. இதில் பல்வேறு துறைகளுக்கும் காலி பணியிடங்களை அறிவிச்சிருக்காங்க. அதுவும் இந்த 100 பக்கத்துக்கு மேலே உள்ள பிடிஎஃப்ல உள்ள தகவலை சுருக்கமாகவும் எளிமையாகவும் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். பழைய சேனலுக்கு எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்களோ அதேமாரி இந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ பாருங்கள். வீடியோக்குள்ளே போயிடலாமா? இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி 22 ஜூன் 2026. நான் முன்னதே சொன்னது போல் 12,000க்கும் மேற்பட்ட பணியிடங்களுக்கு ஏதேனும் ஒரு துறையில் பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு 25,000 முதல் 1,50,000 வரை சம்பளமாக வழங்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் இதர சலுகைகளும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தேர்வானது 2 கட்டங்களாக நடக்கணும் குறிப்பிட்டிருக்காங்க. அதுவும் கம்ப்யூட்டர் கணினி வழியில் நடக்கணும் குறிப்பிட்டிருக்காங்க. முதல் தேர்வானது தகுதி தேர்வுன்னும், இரண்டாவது தேர்வானது இறுதிக்கட்ட தேர்வுன்னும் குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செலெக்ஷன் ஆஃபீஸர், அதாவது இந்த துறைக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே, ஆமாங்க ரயில்வேலையும் அதுக்கு மட்டும் இல்லாமல் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த துறையிலையும் வேலைவாய்ப்புங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இந்த 2 துறைகளுக்கு மட்டும்தான் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அதாங்க இல்லை. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இவ்வளோ டிபார்ட்மெண்ட்டுக்குமே அவங்க வேலைவாய்ப்புங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பெண்களுக்கும் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கும் முற்றிலும் இலவசம் தான். ஆமாங்க, விண்ணப்ப கட்டணமே கிடையாது. அதே போல் ஆண்களுக்கும் மற்ற கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கும் விண்ணப்ப கட்டணமானது 100 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டயர் 1 டயர் 2 அப்படின்னு 2 பிரிவாக எக்ஸாம் நடக்கணும்னு சொல்லியிருந்தோம். இதில் டயர் 1ல் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், ஆப்டிடியூட் கொஸ்டின், இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்ட்டு 4 தலைப்பில் 4 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 25 கொஸ்டின் அலோகேட் பண்ணி 4 சப்ஜெக்ட்டுக்கும் 100 கொஸ்டின் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இந்த டயர் 1 தேர்வானது 1 மணி நேரம் நடக்கும் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காங்க. நிறைய பேர் கேட்பீங்க, இந்த டயர் 1 எக்ஸாமுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கான்னு. ஆமாங்க, நெகட்டிவ் மார்க் இருக்குது. அரை மார்க் நெகட்டிவ் மார்க் அப்படின்னும் அறிவிச்சிருக்காங்க. டயர் 2 பார்த்தீங்கன்னா 4 பிரிவாக பிரித்து எக்ஸாம் நடக்க போகுது. ஆமாங்க, 4 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. முதல் பிரிவில் மேத்தமேட்டிக்கல் எபிலிட்டிஸும் மற்றும் ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இந்த 2 சப்ஜெக்டில் உள்ள கொஸ்டின் தான் இடம்பெற போகுது. இரண்டாவது பிரிவில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டினும், அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டினும் இடம்பெற போகுது. அதே போல் பகுதி 3ல் கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பகுதி 4, அதாவது லாஸ்ட் சப்ஜெக்டாக உள்ளதில் டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட் இருக்க போகுது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இந்த தேர்வு பற்றின ஓரளவு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல் இதையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த தேர்வுக்கு தேர்வு மையங்களும் குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், அது மட்டும் இல்லாமல் தேனி, கிருஷ்ணகிரி, புதுச்சேரி அப்படின்லாம் குறிப்பிட்டு தேர்வு மையங்களை அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாபை பற்றி பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஜாபை பற்றி நான் பேசியிருக்கேன். யூடியூப் கம்யூனிட்டியில் கூட இதை பற்றின நிறைய வீடியோ உங்களுக்கு பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால் அந்த ஒரே ரீசனுக்காக தான் நான் அந்த வீடியோவை ரெடி பண்ணேன். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்காக நான் செப்பரேட்டாக வீடியோ ரெடி பண்ணி நான் போடுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபோட நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணலாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரே லைக் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்தது ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய் பாய்.